நான் எப்ப பாரு ஏதாவது கொறிச்சுக்கிட்டே இருப்பேன். வேலை பார்க்கும்போது, சமைக்கும்போது, டிவி பார்க்கும்போது, யார்கிட்டயாவது பேசும்போது, எப்ப பாரு என் வாய் அசைப்பட்டுட்டே தான் இருக்கும். என்ன மாரி ஒரு ஆள்லாம் டயட் பண்ணும்போது நெறைய அப்ஸ்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஈஸியா கிவ் அப் பண்ணிடலான்னு தோணும். லாஸ்ட் வீக் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஹஸ்பண்டோட பர்த்டே, வீட்ல கெஸ்ட்டு எஸ்பெஷலி வீக்கெண்ட்லாம் வந்தா கண்டிப்பா விதவிதமா சமைப்போம். அதுல கண்டிப்பா நமக்கு சாப்பிடணும்னு தோணும். எல்லாரும் அத சாப்பிடும்போது, "ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது?" அப்படின்னு நம்ம நெனைக்கிறதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கவங்களே, "ஒரு நாள் தானே சாப்பிடு என்ன ஆயிட போகுது?" அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நான் டயட் சரியா ஃபாலோ பண்ணவே இல்ல. எனக்குள்ள அப்படி ஒரு கில்ட். ஐயோ! கஷ்டப்பட்டு ஒரு 20 டேஸ் ஃபாலோ பண்ணோமே, குறைஞ்ச வெயிட் எல்லாம் மறுபடியும் ஏறிடும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஏறியிருக்கு. 2 கேஜிஸ் கஷ்டப்பட்டு குறைச்சதெல்லாம் இப்போ 1 கேஜில வந்து நிக்குது. மறுபடியும் 1 கேஜி ஏறிட்டேன். சரி இந்த மாதிரி எனக்கு எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு நான் ChatGPT கிட்ட கேட்டா, அது சொல்லுது, "நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. நீங்க மன்ச் பண்றதையே ஹெல்த்தியா பண்ணுங்க. சால்ட், ஸ்வீட் இதெல்லாம் இல்லாம கேரட், குக்கும்பர் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க." அப்பயும் என்னோட கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகாம இஷ்டத்துக்கு லாஸ்ட் வீக் சாப்பிட்டதுக்கான பலன் தான் இந்த 1 கேஜி ஏறுனது. சரி இதோட அப்படியே கன்டின்யூ பண்ண வேண்டாம். இன்னிலருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நாள் தொடரப் போகுதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த தடவையாவது கம்மி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன மாரி ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க.